ஆமாம், உன் பேரில் கோபித்துக் கொள்வதில் பயனில்லை. தெரிந்துதான் நான் உன்னை என் சகோதரியிடம் ஓலையுடன் அனுப்பினேன். நீயும் அவளுக்கு திருப்தியாக நடந்து கொண்டாய். ஆனால் பார்த்திபேந்திரனிடம் மட்டும் இதையெல்லாம் சொல்லிவிடாதே. அவன் சோழ குலத்துக்கு மருமகனாகி தொண்டை நாட்டுக்கு மன்னனாக விளங்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறான். ஐயா, அவ்விதம் சில காலத்துக்கு முன்பு வரையில் இருந்திருக்கலாம். இப்போது கந்தமாறன், பார்த்திபேந்திரன் இருவரும் நந்தினி தேவி காலால் இட்ட வேலையை தலையினால் செய்ய காத்திருக்கிறார்கள். அதை நான் கவனித்து வருகிறேன். ஆகையினால் தான் அவர்கள் விஷயத்தில் எனக்கு பயமாயிருக்கிறது. எல்லாவற்றையும் உத்தேசிக்கும் போது தாங்கள் இளையராணியை சீக்கிரம் சந்தித்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவது அவசியம் என்று தோன்றுகிறது. நண்பா, எனக்கு அவ்வளவு தைரியம் வரும் என்று தோன்றவில்லை. எனக்கு பதிலாக நீயே அவளை சந்தித்து சொல்லிவிட்டால் என்ன? இளவரசே, நான் சொன்னால் இளையராணிக்கு நம்பிக்கை ஏற்படாது. ஒருமுறை நான் அவரை ஏமாற்றிவிட்டு தப்பித்து கொண்டு சென்றிருக்கிறேன். ஆகையால் இதுவும் ஏதோ ஒரு சூழ்ச்சி என்று கருதக்கூடும். ஆனால் நான் நந்தினியை தனியாக சந்திப்பது எப்படி? அவளோ அந்த புறத்தில் இருக்கிறாள். ஐயா, மணிமேகலையின் மூலம் அது சாத்தியமாகும். அதற்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்கிறேன். மணிமேகலையை நீ கைக்குள் போட்டுக்கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறது. நல்ல காரியம்தான். எது எப்படியானாலும் மணிமேகலையை உனக்கு திருமணம் செய்துவிட்டேனானால் என் உள்ளம் ஓரளவு நிம்மதியடையும். ஐயா, மணிமேகலையை நான் என் உடன் பிறந்த சகோதரியாக கருதுகிறேன். அவளுக்கு இன்னும் பன்மடங்கு மேலான அதிர்ஷ்டம் கிட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன். எதை பற்றி சொல்கிறாய் அப்படின்னு கேட்குறான் ஆதித்த கரிகாலன். தெரியவில்லையா ஐயா இளவரசே, இளவரசே, சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்து இளவரசரின் உள்ளத்தில் கன்னி மணிமேகலை இடம்பெற்றிருப்பதாக ஊகிக்கிறேன். சற்று முன் சம்புவரையர் குமாரியை பற்றி ஒரு மாதிரி பேசினேன். என் மனதை தங்களுக்கு தெரிவிப்பதற்காக அவ்விதம் சொன்னேன். இளைய பிராட்டி ஒருவரை தவிர இந்த உலகில் பிறந்த வேறு எந்த பெண்ணும் மணிமேகலைக்கு அறிவினாலும் குணத்தினாலும் இணையாக மாட்டார்கள். தாங்கள் மட்டும் மணிமேகலையை மணந்து கொண்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சம்புவரையரும் கந்தமாறனும் நம்முடன் சேர்ந்து விடுவார்கள். பழுவேட்டரையர்கள் தனித்து போய்விடுவார்கள். இளையராணியின் சக்தியும் குன்றிவிடும். மதுராந்தகத்தேவர் பின்னர் ராஜ்யம் என்ற பேச்சையே எடுக்க மாட்டார். சிற்றரசர்களின் சூழ்ச்சியையும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவைகளின் சதியையும் ஒரேடியாய் முறியடித்து வெற்றி காணலாம். எல்லாம் சரிதான் தம்பி. ஆனால் கடம்பூருக்கு நான் திருமணம் செய்து கொள்வதற்காக வரவில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன் கேள். பழுவேட்டரையர் மதுராந்தகனோடு திரும்பி வரும்போது ஒரு பெரிய படையுடன் வரப்போகிறார். ஐயா, அப்படியானால் நாமும் திருக்கோவிலூர் அரசருக்கு சொல்லி அனுப்பி படை திரட்டி கொண்டு வர செய்தால் என்ன? எதற்கும் முன் ஜாக்கிரதையுடன் இருப்பது நல்லதல்லவா? நானும் அதை பற்றி யோசித்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு சமயம் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இந்த கடம்பூர் அரண்மனையை தரைமட்டமாக்கி இங்கே சதி ஆலோசனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் அரண்மனை வாசலில் கழுவில் ஏற்ற வேண்டும் என்று கழுவில் ஏற்ற வேண்டும் என்று தூக்கில் போட வேண்டும் என்று தோன்றுகிறது. என் தந்தையை முன்னிட்டுத்தான் கோபத்தை அடக்கிக் கொள்கிறேன். அவரை மட்டும் நீ காஞ்சிக்கு அழைத்து வந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறார். ஆதித்த கரிகாலன் சொல்கிறான். இளவரசே, அவரிடம் தங்கள் ஓலையை சேர்ப்பிப்பதே பிரம்ம பிரயத்தனமாகிவிட்டதே. ஆமாம், சக்கரவர்த்தி இந்த பழுவேட்டரையர்களிடம் நன்றாய் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பெற்றோர்களுக்கென்ற காஞ்சி மாநகரில் நான் கட்டிய பொன் மாளிகையில் வௌவால்கள் சஞ்சரிக்கின்றன. நான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை அம்மாளிகையில் வரவேற்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ என்னமோ தெரியாது. இந்த கடம்பூரை விட்டு உயிரோடு போவேனோ என்று கூட சந்தேகமாக இருக்கிறது. இளவரசே, தாங்கள் இவ்விதம் பேச பேச மலையமானே படைகளுடன் வர சொல்வது மிக்க அவசியம் என்று தோன்றுகிறது. அந்த காரியத்துக்கு உன்னையே அனுப்பலாமா என்று பார்க்கிறேன். ஐயா, மன்னிக்க வேணும். தங்களை விட்டு ஒரு கணமும் பிரியவே கூடாது என்று தங்கள் தமக்கையார் எனக்கு கட்டளை விட்டிருக்கிறார்கள். அதை நீ இதுவரை நன்றாக நிறைவேற்றி வருகிறாய் வல்லவரையா? பார்த்திபேந்திர பல்லவர் இங்கே சும்மா தான் இருக்கிறார். பொழுது போகாமல் கஷ்டப்படுகிறார். ஆமாம், பழுவூர் இளையராணியை பாராத ஒவ்வொரு கணமும் அவனுக்கு ஒவ்வொரு யுகமாக இருக்கிறது. பார்த்திபேந்திரன் பெண்ணழகுக்கு இவ்வளவு அடிமையானவன் என்று நான் கனவிலும் கருதவில்லை. அவனைத்தான் மலைமானிடம் அனுப்ப வேண்டும். சரியான யோசனை ஐயா. அவன் இல்லாத போது எனக்கு ஏதாவது அபாயம் நேரிட்டால் உதவிக்கு நீ இருக்கவே இருக்கிறாள். இளவரசே, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தங்களுக்கு தீங்கு செய்ய துணிவுள்ளவன் இந்த உலகில் இருப்பதாக நான் கருதவில்லை. தாங்கள் இல்லாத பொழுது தங்களை பற்றி ஏதேதோ பேசிய வீரக்கிழவர்கள் தங்களை நேரில் பார்த்ததும் கை கால் நடுங்கி வாய்க்குழறி தடுமாறுவதை நேரில் பார்த்தேனே. தம்பி, கையில் கத்தி எடுத்து போராடக்கூடிய எந்த ஆண்மகனுக்கும் நான் பயப்படவில்லை. பின்னால் இருந்து முதுகில் அம்பு விடக்கூடிய கந்தமாறன் போன்றவர்களுக்கும் நான் பயப்படவில்லை. மறுபடியும் கந்தமாறனை பற்றி அப்படி சொல்கிறீர்களே இளவரசே. கேள் தம்பி, ஒரு பெண்ணின் நெஞ்சின் ஆழத்தில் உள்ள வஞ்சகத்துக்குத்தான் நான் அஞ்சுகிறேன். அவள் மனத்தில் என்ன வைத்து கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணும் போதெல்லாம் என் உள்ளம் பதைக்கிறது. அவள் என்னை மர்மமாக பார்க்கும் ஒவ்வொரு பார்வையும் என் நெஞ்சில் ஈட்டியை செலுத்துவது போல் இருக்கிறது. அதை பற்றி எண்ணிய உடனே என் கை கால்கள் விடவெடுத்து போகின்றன.
ஐயா, நந்தினி தேவியின் வஞ்சகத்துக்கு பயப்பட வேண்டியதுதான் என்பதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பயங்கரமான துவேஷம் குடிகொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை அவர் உயிரோடு போகவிட்டதை நினைக்கும்போது சில சமயம் அதில் என்ன சூழ்ச்சி இருக்குமோ என்று பீதி கொள்கிறேன். ஆனால் இதெல்லாம் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கும் காரணத்தினால்தான் அல்லவா? அவருடைய சகோதரர் தாங்கள் என்பதை தெரிவித்துவிட்டால் அதற்கு பிறகு எந்த கவலையும் வேண்டியதில்லை அல்லவா? அப்படி எண்ணுகிறா வல்லவரையா? நீ கெட்டிக்காரன்தான். ஆனால் பெண்களின் இயல்பு அறியாத அப்பாவி பிள்ளை. நந்தினிக்கு தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவள் குரோதம் 1க்கு 100 மடங்காக ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது. இளவரசே, அப்படி தாங்கள் கருதினால் அந்த பொறுப்பை என்னிடமே ஒப்புவீங்கள். நானே நந்தினியிடம் உண்மை வரலாற்றை சொல்வேன். அவருடைய கோபத்தையும் தணிக்க முயல்வேன். உன்னாலும் அது முடியாது நண்பா. நந்தினியின் கோபத்தை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்வதை கேள். சோழகுலத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒன்று நான் சாக வேண்டும், அல்லது அவள் சாக வேண்டும், அல்லது 2 பேரும் சாக வேண்டும். வீரபாண்டியனை கொன்ற வாளினால் அவளையும் கொன்று விடுகிறேன். இளவரசே, இது என்ன பயங்கரமான பேச்சு? வல்லவரையா, ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக ஓர் உயிரை கொல்லுவது குற்றமா? அவள் பெண்ணாயிருந்தால் என்ன, என் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தால்தான் என்ன? உண்மையில் அவள் பெண் அல்ல, பெண் உருக்கொண்ட மாய மோகினி பேய். அவளை உயிரோடு விட்டு வைத்தால் விஜயாலய சோழர் காலத்திலிருந்து பெருகி வந்திருக்கும் சோழ சாம்ராஜ்யம் சின்ன பின்னமாகிவிடும். ஆஹா, அது என்ன என்று ஆதித்த கரிகாலன் திகிலுடன் கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். அச்சமயம் அவர்கள் இருந்த இடத்துக்கு சற்று தூரத்தில் காட்டுப்புதர்களுக்கு மத்தியில் ஏதோ அல்லோல கல்லோலம் நடந்து கொண்டிருந்தது. இருவரும் குதிரைகளை தட்டிவிட்டு அருகில் சென்று பார்த்தார்கள். மிக அபூர்வமான காட்சி ஒன்று தென்பட்டது. காட்டுப்பன்றி ஒன்றும் சிறுத்தை புலி ஒன்றும் கொடூரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. ஆஹாம், நான் தேடி வந்தவன் இங்கே இருக்கிறான் என்றான் கரிகாலன். சிறுத்தை நமக்கு வேலை இல்லாமல் செய்துவிடும் போல் இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். அப்படியா நினைக்கிறாய்? பார்த்து கொண்டே இரு என்றான் கரிகாலன். சிறுத்தைக்கும் பன்றிக்கும் நடந்த அந்த கோரமான யுத்தத்தை இருவரும் சிறிது நேரம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிறுத்தை பன்றியின் மீது பாய்ந்து அதை நகங்களினாலும் பற்களினாலும் தாக்க முற்பட்டது. ஆனால் காட்டுப்பன்றியின் கடினமான தோல் புலி நகத்திற்கும் பற்களுக்கும் சிறிது அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால் பன்றி வேகமாக ஓடி வந்து சிறுத்தையை முட்டித் தள்ளி தரையிலும் மரங்களின் வேர்களிலும் வைத்து தேய்த்த போதெல்லாம் சிறுத்தை படாதபாடுபட்டது. பன்றியின் கோரை பற்கள் சிறுத்தையின் தோலை சின்ன பின்னமாக கிழித்தன. கடைசியாக ஒரு முறை சிறுத்தையை பன்றி கீழே முட்டி தள்ளிய போது அது செத்தது போல் கிடந்தது. தம்பி, சிறுத்தை செத்துவிட்டது. பன்றி இனி நம் பேரில் திரும்பும். அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று கூறி கரிகாலன் வில்லில் அம்பை பூட்டிவிட்டான். அம்பு பன்றியின் கழுத்தில் போய் தைத்தது. பன்றி கழுத்தை உதறிக்கொண்டே திரும்பி பார்த்தது. 2 குதிரைகளையும் அவற்றின் மீது இருந்தவர்களையும் ஒரு கணம் கவனித்தது. பிறகு ஒரு தடவை சிறுத்தையை பார்த்தது. அதனால் இனி ஒன்றும் ஆகாது என்று தெரிந்து கொண்டது போலும் மூர்க்க ஆவேசத்துடன் குதிரைகளை நோக்கி பாய்ந்து வந்தது. கரிகாலன் இன்னொரு அம்பை வில்லில் பூட்டுவதற்கு முன்னால் அவன் ஏறியிருந்த குதிரையை தாக்கியது. தாக்குதலின் வேகத்தினால் சிறிது நகர்ந்த குதிரையின் பின்னங்கால் ஒரு மரத்தின் வேரில் அகப்பட்டுக் கொள்ளவே குதிரையை தடுமாறி கீழே விழுந்தது. குதிரையின் அடியில் கரிகாலன் அகப்பட்டு கொண்டான். பன்றி சிறிது பின்னால் நகர்ந்து வந்து மறுபடியும் தரையில் கிடந்த குதிரையை நோக்கி பாய்ந்து சென்றது. அத்தியாயம் 43. புலி எங்கே? ஆதித்த கரிகாலரை பேர்பட்ட ஆபத்தில் அகப்பட்டு கொண்டார் என்பதை வந்தியத்தேவன் கவனித்தான். கண்மூடி திறக்கும் நேரத்தில் குதிரையை செலுத்தி கொண்டு வந்து பன்றியின் மீது தன் கையில் இருந்த வேலை செலுத்தினான். வேல் பன்றியின் முதுகுத்தோலின் மீது மேலாக குத்தியது. பன்றி உடம்பை ஒரு குலுக்கி கொண்டு திரும்பியது. அந்த வேகத்தில் வந்தியத்தேவன் கையில் பிடித்திருந்த வேலின் பிடி நழுவிவிட்டது. பன்றியின் முதுகில் லேசாக சென்றிருந்த வேல் நழுவி கீழே விழுந்தது. பன்றி இப்போது வந்தியத்தேவன் பக்கம் திரும்பி ஓடி வந்தது. அவன் தன் அபாயகரமான நிலையை உணர்ந்தான். பன்றியின் தாக்குதலுக்கு அவனுடைய குதிரையினால் ஈடுகொடுக்க முடியாது. கையில் வேலும் இல்லை. இளவரசரோ இன்னமும் குதிரையின் கீழிருந்து வெளிப்படுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார். தான் குதிரை மேலிருந்தபடி ஏதாவது ஒரு மரத்தின் மேல் தாவி ஏறி கொண்டால் தான் தப்பி பிழைக்கலாம். சிச்சி, எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி வந்து கடைசியில் கேவலம் ஒரு காட்டுப்பன்றியினால கொல்லப்பட வேண்டும். நல்ல வேளையாக அருகாமையிலேயே தாழ்ந்து படர்ந்த மரம் ஒன்று இருந்தது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து பாய்ந்து மரத்தின் கிளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டான். கால் முதல் தோள் வரையில் அவனுடைய பலத்தை முழுவதுமாக பிரயோகித்து எழும்பி கிளை மீது ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் பன்றி அவனுடைய குதிரையை முட்டியது. குதிரை தட்டு தடுமாறி கீழே விழப்பார்த்து சமாளித்து கொண்டு அப்பால் ஓடியது. கரிகாலர் இன்னமும் குதிரையின் அடியில் கிடந்தார். வந்தியத்தேவன் மரக்கிளை மீது இருந்தான். காட்டுப்பன்றி இருவருக்கும் நடுவில் நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தது.
2 எதிரிகளில் யாரை தாக்கலாம் என்று அந்த காட்டுப்பன்றி யோசனை செய்கிறது என்பதை வந்தியத்தேவன் அறிந்தார். இளவரசர் இன்னும் குதிரைக்கு அடியிலிருந்து விடுவித்து கொண்டு வெளிவந்த பாடில்லை. வெளிவந்துவிட்ட போதிலும் பன்றியின் தாக்குதலை அவரால் அச்சமயம் சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அவர் கையில் உடனே பிரயோகிக்கக்கூடிய ஆயுதம் இல்லை. வில்லை வளைத்து அம்பை விட வேண்டும். குதிரைக்கு அடியில் விழுந்து அகப்பட்டு கொண்டதில் அவருக்கு பலமான காயம் பட்டிருந்தாலும் பட்டிருக்கலாம். எப்படியும் இளவரசருக்கு சிறிது சாவகாசம் ஏற்படுத்தி கொடுப்பது அவசியம். இவளையும் மின்னல் மின்னும் நேரத்தில் வந்தியத்தேவன் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தான். தான் ஏறியிருந்த மரக்கிளையை பலமாக உலுக்கி ஆட்டிக்கொண்டு ஆ ஊ என்று பெரிதாக சத்தமிட்டான். அவனுடைய யுக்தி பலித்தது. பன்றி மூர்காவேசத்தோடு அவன் ஏறியிருந்த மரத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. வரட்டும் வரட்டும், வந்து மரத்தின் பேரில் முட்டிக்கொள்ளட்டும் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவன் ஏறி உட்கார்ந்து உலுக்கிய மரக்கிளை மடமடவென்று முறிந்தது. கடவுளே, இது என்ன ஆபத்து! கிளையுடன் தரையில் விழுந்தால் அடுத்த நிமிடமே பன்னியின் கோரப்பற்கள் அவனை சின்னாபின்னமாக கிழித்துவிடும். வேறு கிளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டால் தான் பிழைக்கலாம். அப்படி தாவி பிடிக்க முயன்ற கிளை சற்று தூரத்தில் இருந்தபடியால் ஒரு கை மட்டும்தான் பிடித்தது. பிடித்த கிளை மெல்லியதாக இருந்தபடியால் வளைந்து கொடுத்தது. கைப்பிடி நழுவத் தொடங்கியது. கால்கள் ஊசலாடின. சரி, கீழே விழ வேண்டியதுதான். உடனே மரணம்தான், சந்தேகமில்லை. ஏதோ கடைசியாக ஆதித்த கரிகாலரை காப்பாற்ற முடிந்ததல்லவா? இளைய பிராட்டி இதை அறியும் போது மகிழ்ச்சி அடைவாள் அல்லவா? தன்னுடைய மரணத்துக்காக ஒரு துளி கண்ணீர் விடுவாள் அல்லவா? ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதே சமயத்தில் கைப்பிடியும் நழுவிவிட்டது. வந்தியத்தேவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். தடால் என்று கீழே விழுந்தான். விழும்போதே நினைவை இழந்தான். வந்தியத்தேவன் நினைவு வந்து கண் விழித்து பார்த்தபோது ஆதித்த கரிகாலர் அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்து கொண்டிருப்பதை கண்டார். சட்டென்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து, இளவரசை பிழைத்திருக்கிறீர்களா என்றான். ஆமாம், உன்னுடைய தயவினால் இன்னும் பிழைத்திருக்கிறேன் என்றார் ஆதித்த கரிகாலர். காட்டுப்பன்றி என்ன ஆயிற்று என்று கேட்டான். அதோ என்று இளவரசர் சுட்டிக்காட்டிய இடத்தில் காட்டுப்பன்றி செத்து கிடந்தது. வந்தியத்தேவன் அதை சற்று உற்று பார்த்துவிட்டு, அரசே, இவ்வளவு சின்ன உருவமுள்ள பிராணி என்ன பாடுபடுத்தி விட்டது? கந்தமாறன் காட்டுப்பன்றியை குறித்து சொன்னது அவ்வளவும் உண்மைதான். கடைசியில் அதை எப்படித்தான் கொன்றீர்கள் என்று கேட்டான். நான் கொல்லவில்லை, உன்னுடைய வேலும் நீயுமாக சேர்ந்துதான் கொன்றீர்கள் என்றார் இளவரசர். வந்தியத்தேவன் அதன் பொருள் விளங்காதவனைப் போல் இளவரசன் முகத்தை பார்த்தான். என்னுடைய வேலை தாங்கள் நன்றாக உபயோகப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே. ஆபத்தான சமயத்தில் தங்களுக்கு உதவி செய்ய முடியாதவனாகி விட்டேனே என்றான். நீ மரக்கிளையை பிடித்து உலுக்கி சத்தமிட்டாய் அல்லவா? அப்போது நான் குதிரை அடியிலிருந்து வெளிவந்து உன் வேலை எடுத்துக்கொண்டேன். என் மனதில் கொந்தளித்து கொண்டிருந்த கோபத்தை எல்லாம் பாவம் இந்த பன்றியின் பேரில் பிரயோகித்து விட்டேன். வேலினால் குத்தப்பட்டதும் அது பயங்கரமாக சத்தமிட்டது. என் காதே செவிடாகி விடும் போல் இருந்தது. ஆனால் வேலினால் மட்டும் அது சாகவில்லை. நீ மரக்கிளையிலிருந்து நழுவி அதன் பேரில் விழுந்தாய். அந்த அதிர்ச்சியினால் தான் செத்தது என்று கரிகாலர் சொல்லிவிட்டு சிரித்தார். வந்தியத்தேவனும் அதை நினைத்து சிரித்தான். உடம்பை தடவை பார்த்து கொண்டு, பன்றியின் மேல் விழுந்ததினாலேதானே என் காயம் படாமல் தப்பினேன் போலிருக்கிறது. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை கொன்றார் என்பதை இனி என்னால் நம்ப முடியும். அப்பா, எவ்வளவு மூர்க்கமான பிராணி என்றான். இந்த சிறு காட்டுப்பன்றி பார்த்துவிட்டு காட்டுப்பன்றியை பார்த்துவிட்டு வராக அவதாரத்தை மதிப்பிடாதே தம்பி. வடக்கே விந்திய மலையைச் சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றை கொம்பு உள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம். ஏறக்குறைய யானை அளவு பெரிதாக இருக்குமாம். அந்த மாதிரி பன்றியாக இருந்து நீ ஏறி இருக்கும் மரத்தை முட்டி இருந்தால் மரம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று யோசித்துப்பார் என்றார் இளவரசர். மரம் அடியோடு முறிந்து விழுந்திருக்கும். தாங்கள் எறிந்த வேலும் முறிந்திருக்கும். நம் கதி அதோ கதியாயிருக்கும். சோழ குலத்தின் எதிரிகளுக்கு வேலை மிச்சமாக போயிருக்கும் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, உண்மையை சொல். என் குதிரை தடுமாறி விழுந்தவுடன் நீ வேலை எறிந்தாயே, அந்த காட்டுப்பன்றியின் மேல் இருந்தாயே, என் பேரில் இருந்தாயா என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். வந்தியத்தேவன் ஆத்திரத்துடன், ஐயா, உண்மையாகவே தாங்கள் இந்த கேள்வியை கேட்கிறீர்களா? அப்படி தாங்கள் சந்தேகப்படுவதாயிருந்தால் பன்றியை கொன்று என்னை காப்பாற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்றான். ஆமாம் ஆமாம், உன் பேரில் சந்தேகப்படக்கூடாதுதான். நீ மரக்கிளையை ஆட்டிக்கொண்டு கூச்சல் போட்டிராவிட்டால் உன் பேரில் சந்தேகப்படக்கூடாதுதான். நீ மரக்கிளையை ஆட்டிக்கொண்டு கூச்சல் போட்டிராவிட்டால் எனக்கே அந்த பன்றி யமனாக இருந்திருக்கும். ஆனால் நீ வேலை எறிந்தபோது ஒரு கணம் எனக்கு அத்தகைய சந்தேகம் உண்டாயிற்று. இப்போதெல்லாம் எனக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வீண் சந்தேகம் தோன்றுகிறது. யமன் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்ற பிரமையை போக்கிக் கொள்ளவே முடியவில்லை. யமன் இந்த பன்றியின் உருவத்தில் என்னை கொல்ல வந்ததாகவும் எண்ணினேன். அப்படியானால் மிக நல்லதாக போயிற்று அரசே. தங்களை தொடர்ந்து வந்த யமன் செத்து ஒழிந்தான். இனி என்ன கவலை? கந்தமாறனோடு நாம் போட்டியிட்ட பந்தயத்திலும் ஜெயித்து விட்டோம். பன்றியை இழுத்து கொண்டு போக வேண்டியதுதானே? புறப்படலாம் அல்லவா என்றான் வல்லவரையன். புறப்பட வேண்டியதுதான். ஆனால் என்ன அவசரம்? சற்று இங்கே தங்கி களைப்பு ஆறிவிட்டு போகலாம் என்றார் இளவரசர். தாங்கள் களைப்படைந்ததாக சொல்வதை இப்போதுதான் முதலாக கேட்கிறேன். ஆம், குதிரையின் அடியில் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீர்களே. அது ஒன்றுமில்லை. உடலின் களைப்பை காட்டிலும் உள்ளத்தின் களைப்பு தான் அதிகமாக இருக்கிறது. வந்த வழியாகவே அவ்வளவு தூரமும் காட்டு வழியில் திரும்பி போக வேண்டுமா?
மறுபடியும் அந்த மூடர்களுடன் சேர்ந்தல்லவா பிரயாணம் செய்ய வேண்டி வரும். அதை காட்டிலும் இந்த ஏரியை கடந்து போய்விட்டால் என்ன? கடவுளே, இந்த சமுத்திரம் போன்ற ஏரியை நீந்தி கடக்க வேண்டும் என்றா சொல்கிறீர்கள்? பன்றியிடமிருந்து என்னை தப்ப வைத்து ஏரியில் மூழ்கடித்து கொல்ல வேண்டும் என்ற உத்தேசமா என்றான் வந்தியத்தேவன். உனக்கு நீந்த தெரியாது என்பது நினைவிருக்கிறது. என்னால் கூட இவ்வளவு பெரிய ஏரியை நீந்தி கடக்க முடியாது. ஒரு படகு கிடைத்தால் காரியம் சுலபமாகிவிடும். சற்று முன் ஒரு படகு பார்த்தோமே, அது எங்கேயாவது சமீபத்தில் கரையோரமாகத்தானே தங்கியிருக்கும். அதை தேடி பிடித்தால் என்ன? குதிரைகளின் கதி என்ன ஆவது? காட்டு மிருகங்களுக்கு உணவாகட்டும் என்று விட்டுவிட்டு போய்விடலாமா என்றான் வந்தியத்தேவன். உடனே ஏதோ ஞாபகம் வந்தவன் போல் திடுக்கிட்டு துள்ளி குதித்து எழுந்து, ஐயா, புலி எங்கே என்று கேட்டான். நானும் அதை மறந்தே விட்டேன். பக்கத்தில் எங்கேயாவது மறந்திருக்கப் போகிறது. யமன் பன்றி ரூபத்தில் வராமல் ஒருவேளை புலி ரூபத்திலும் என்னை தொடரலாமல்லவா என்றார் இளவரசர். இருவரும் சுற்றுமுற்றும் உற்று பார்க்கலானார்கள். சிறிது நேரம் பார்த்த பிறகு வந்தியத்தேவன் அதோ என்று சுட்டி காட்டினான். ஏரியில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால் வடக்கே போக போக குறுகலாகி கொண்டு சென்றது. அவ்விதம் குறுகலாக இருந்த இடத்தில் வாய்க்காலின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்து இரு கரைகளையும் தொட்டு கொண்டிருந்தது. புலி அந்த மரப்பாலத்தின் மீது மெல்ல ஊர்ந்து சென்று அக்கறையை நெருங்கி கொண்டிருந்ததை 2 பேரும் கவனித்தார்கள். 2 பேருடைய மனதிலும் ஒரே எண்ணம் உதித்தது. ஆஹா, படகிலே வந்த பெண்கள் என்று இருவரும் ஏக காலத்தில் வாய்விட்டு கூறினார்கள். பின்னர் இந்த வாய்க்காலை அடுத்துள்ள தீவின் கரையிலே தான் அந்த பெண்கள் இறங்கி இருக்க வேண்டும் என்றான் வல்லவரையன். காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானது என்றார் இளவரசர். பன்றியுடன் புலியும் கொன்று எடுத்து போகத்தான் வேண்டும். இந்த வாய்க்காலை எப்படி தாண்டுவது? குதிரைகள் மரப்பாலத்தின் மேல் போக முடியாதே. தண்ணீர் கொஞ்சமாகத்தான் இருக்கும், இறங்கி போகலாம். கரிகாலரின் குதிரையும் அதற்குள் எழுந்து வந்தியத்தேவன் குதிரைக்கு அருகே போய் நின்று கொண்டிருந்தது. எஜமானர்கள் அந்தரங்கம் பேசியது போல் அவையும் தங்களுக்கு சற்று முன் நேர்ந்த அபாயத்தை பற்றி பேசிக்கொண்டன போல் இருவரும் தத்தம் குதிரைகளின் மீது தாவி ஏறினார்கள். வாய்க்காலில் குதிரைகளை இறக்கினார்கள். வாய்க்காலில் தண்ணீர் அதிகமாக இல்லைதான், ஆனால் சேரும் உளையும் அதிகமாக இருந்தன. குதிரைகள் தட்டுத்தடுமாறி தத்தளித்து சென்றன. கோடிக்கரை புதைச்சேற்று குழிகளை நினைத்து கொண்டு வந்தியத்தேவன் இந்த சேறு ஒன்றும் பிரமாதமில்லை என்று தைரியம் அடைந்தான். அதை பற்றி கரிகாலருக்கு சொல்லவும் தொடங்கினான். நண்பா, வெளியில் உள்ள சேற்றை பற்றி சொல்ல போய்விட்டாயே. மனிதர்களுடைய உள்ளத்தில் உள்ள சேற்றை குறித்து என்ன கருதுகிறாய்? ஒரு தடவை தீய எண்ணமாகிற சேற்றில் இறங்குகிறவர்கள் மீண்டும் கரையேறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா என்று கரிகாலர் கேட்டார். இளவரசரின் உள்ளம் உண்மையில் சேறு போல குழம்பியிருக்கிறது என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டார். குதிரைகள் மிக பிரயாசையுடன் அக்கறையை அடைந்தன. காட்டுக்குள்ளே மிக ஜாக்கிரதையுடன் நாலாபுறமும் உற்று பார்த்து கொண்டு இருவரும் சென்றார்கள். கரிகாலரின் கையில் வில்லும் அம்பும் தயாராக இருந்தன. வந்தியத்தேவன் தன் வேலையும் புலியின் பேரில் எறிவதற்கு ஆயத்தமாக வைத்து கொண்டிருந்தான். திடீரென்று காட்டில் சாதாரணமாக கேட்கும் சத்தங்களை அடக்கிக் கொண்டு ஒரு பெண்ணின் கிரீச் என்ற குரல், அம்மா அம்மா புலி என்று கதறுவது கேட்டது. மணிமேகலை மரக்கிளையின் மீது சிறுத்தையை பார்த்த அதே சமயத்தில் வசந்த மண்டபத்தில் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த தோழிப்பெண் ஒருத்தியும் அந்த புலியை பார்த்துவிட்டு அவிதம் அலறினாள். அந்த குரல் 2 நண்பர்களின் செவிகளிலும் விழுந்து ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது. கூஸ்பம்ஸ். குதிரைகளை வேகமாக செலுத்தி கொண்டு குரல் வந்த திசையை நோக்கி அவர்கள் சென்றார்கள். ஏரிக்கரையின் ஒரு திருப்பம் திரும்பியதும் அவர்கள் கண்ட காட்சி இருவரையும் திடுக்கிடச் செய்தது. திகில் கொள்ளும்படி செய்துவிட்டது. நந்தினியும் மணிமேகலையும் படித்துறையில் குளிப்பதற்காக இறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அருகில் சாய்ந்திருந்த மரக்கிளை ஒன்றின் மீது சிறுத்தை சிறிது சிறிதாக ஊர்ந்து மேலேறி கொண்டிருந்தது. பன்றியோடு போட்ட சண்டையில் நன்றாக அடிபட்டு காயமுற்றிருந்த அந்த சிறுத்தை அப்போது தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் இருந்தது. ஆனால் இது அந்த புலியை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அடுத்த கணம் அந்த சிறுத்தை தண்ணீரில் நின்ற பெண்களின் மீது பாயப் போகிறது என்று கரிகாலரும் வந்தியத்தேவனும் எண்ணினார்கள். வந்தியத்தேவன் வேலை உபயோகிக்க தயங்கினான். வேல் தவறி பெண்களின் மீது விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்தான். கரிகாலருக்கு அத்தகைய தயக்கம் ஒன்றும் ஏற்படவில்லை. வளைத்திருந்த வில்லில் அம்பை கோர்த்து நன்றாக குறிப்பார்த்து இழுத்து விட்டார். அம்பு விற்றென்று சென்று சிறுத்தையின் அடிவயிற்றில் பாய்ந்தது. சிறுத்தை பயங்கரமாக உரிமிக்கொண்டு அப்பால் இருந்த பெண்களின் மீது பாய்ந்தது. அந்த அடுத்த கணத்தில் என்ன நேர்ந்தது என்பதை தெளிவாக பார்க்க முடியாதபடி ஒரே குழப்பமாகிவிட்டது. சிறுத்தையும் பெண்கள் இருவரும் திடீரென்று மறைந்து விட்டார்கள். சில கண நேரம் கழித்து மூவரும் வெவ்வேறு இடத்தில் தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே தலையை நீட்டினார்கள். ஏரியின் நீரோடு ரத்தம் கலந்து செக்கச்சவேல் என்று ஆனது. அத்தியாயம் 44. காதலும் பழியும். 2 நண்பர்களும் மேற்கூறியவற்றையெல்லாம் திகிலுடன் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். குதிரைகள் மீதிருந்து குதித்தார்கள். தண்ணீர் கரையோரம் பாய்ந்து வந்தார்கள். இதற்குள் சிறுத்தை தண்ணீரில் சிறிது தூரம் சென்று விட்டது. அது மிதந்த விதத்தை பார்த்தால் அது ஒரு வழியாக பிராணனை விட்டுவிட்டது போன்று தோன்றியது. பெண்மணிகள் இருவரும் புலியினால் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டார்கள் என்பது ஒன்றும் தெரியவில்லை. இருவரும் தண்ணீரில் குதித்து
பெண்மணிகளை நோக்கிச் சென்றார்கள். முதலில் வந்தியத்தேவன் மணிமேகலை அணுகிச் சென்றான். ஏனெனில் நந்தினியை நெருங்குவதற்கு அவனுக்கு அச்சமாக இருந்தது. மணிமேகலைக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. புலி விழுந்த வேகத்தில் அவளும் தண்ணீரில் விழுந்து மூழ்கியதில் சிறிது மூச்சு திணறியதை தவிர வேறொன்றும் அவளுக்கு நேரவில்லை. வந்தியத்தேவன் தன் அருகில் வருவதை பார்த்ததும் அவள் எல்லையில்லாத உள்ள கிளர்ச்சி அடைந்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள். கரிகாலர் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிவிட்டு தன்னை நோக்கி வருவதை கரிகாலர் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் அனுப்பிவிட்டு தன்னை நோக்கி வருவதை அவள் அறியவில்லை. 2 கைகளினாலும் கரிகாலர் அவளை தூக்கி அணைத்துக்கொண்டு படித்துறை படிகளில் ஏறி மேலே போய் சேர்ந்து தரையில் மெதுவாக அவளை வைக்கும் வரையில் கண்ணை விழித்து பார்க்கவில்லை. மூக்கில் சுவாசம் வருகிறதா என்று கரிகாலர் விரலை வைத்து பார்த்தபோதுதான் கண்களை மெல்ல மெல்ல திறந்தாள். திறக்கும்போதே வந்தியத்தேவனிடம் தன் கரைகாணா காதலை தெரிவிக்கும் பொருட்டு அன்பும் ஆர்வமும் ததும்பிய நோக்குடன் பார்த்தாள். அவளுடைய கண்ணின் முன் தெரிந்தவர் இளவரசர் கரிகாலர் என்று தெரிந்ததும் துள்ளி எழுந்து நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அவளுடைய முகத்தில் அச்சமயம் தோன்றிய ஏமாற்றத்தை கவனித்த கரிகாலர் கலீர் என்று சிரித்தார். மணிமேகலை, இது என்ன துள்ளல்? என்னை கண்டு இவ்வளவு அருவருப்பு ஏன் என்றார். ஐயா, வேற்று மனிதர் கைப்பட்டால் பெண்களுக்கு கூச்சமாக இருக்காதா என்றாள் மணிமேகலை. பெண்ணே, என்னை வேற்று மனிதனாக்கி விட்டாயா? எனக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்க ஏக பிரயத்தனம் நடக்கிறதே என்றார் கரிகாலர். சுவாமி, அந்த பிரயத்தனம் பலித்த பிறகுதானே சொந்தமாக முடியும். அதுவரையில் தாங்கள் வேற்று மனிதர் தானே என்றாள் மணிமேகலை. ஆனால் அது உனக்கு இஷ்டமா என்பதை நீ சொல்லலாம் அல்லவா? கடம்பூர் இளவரசி சற்று யோசித்துவிட்டு, ஐயா, தாங்கள் சோழகுலத் தோன்றல், எல்லாம் அறிந்த புத்திமான். சிறு பெண்ணாகி என்னிடம் இவ்விதம் பேசலாமா? என் தந்தையிடம் அல்லவா கேட்க வேண்டும் என்றாள். பெண்ணே, உன் தந்தை சம்மதித்தால் நீ சம்மதிப்பாயா? என் தந்தை சம்மதித்த பிறகு அவர் கேட்டால் சொல்வேன். தங்களிடம் இதை பற்றி பேசவே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. புலி என்னை கொல்லாமலும் நான் தண்ணீரில் மூழ்கி போகாமலும் என்னை காப்பாற்றினீர்கள். அதனால் தங்களிடம் ஏற்பட்டுள்ள நன்றி காரணமாக இத்தனை நேரமும் பொறுமையாக இருக்கிறேன். கரிகாலன் சிரித்துவிட்டு, மணிமேகலை, நீ வெகு கெட்டிக்காரி, மிக அழுத்தமானவள். ஆனாலும் ஏமாந்து போனாள். அதற்காக என்னை ஏமாற்ற பார்க்க வேண்டாம் என்றார். ஐயா, இது என்ன வார்த்தை? தங்களை இந்த அரியாப்பெண் ஏமாற்றுவதா? எதற்காக? எந்த முறையில்? வீணாகி ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாய்? எனக்கு பதிலாக வந்தியத்தேவன் உன்னை தூக்கி கொண்டு வந்து கரை சேர்த்திருந்தால் இவ்வளவு கடூரமாக பேசுவாயா? வந்தியத்தேவன் என்று நினைத்துத்தானே நீ கண்ணை மூடிக்கொண்ட? அதே எண்ணத்துடன் தானே கண்ணை திறந்தும் பார்த்தாய். பாவம், ஏமாந்து போனாய் என்றான் கரிகாலன். மணிமேகலை வெட்கத்துடனே சிறிது பீதியும் அடைந்தாள். பின்னர் தைரியப்படுத்தி கொண்டு, அரசே, தங்களுக்குத்தான் என் மனது தெரிந்திருக்கிறதே. அப்படி இருக்கும்போது இந்த பேதை பெண்ணை எதற்காக சோதிக்கிறீர்கள் என்றாள். மணிமேகலை, உன் மனது எனக்கு தெரிந்திருக்கிறது. அதுபோலவே வல்லவரனுடைய மனமும் எனக்கு தெரிந்திருக்கிறது. உன்னுடைய பரிசுத்தமான அன்புக்கு அவன் பாத்திரம் அல்லவே என்றுதான் யோசிக்கிறேன். அதோ பார், இளையராணி நந்தினியும் வந்தியத்தேவனும் சல்லாபம் செய்வதை, நந்தினியின் முகத்தில் குடிகொண்டிருக்கும் குதூகலத்தை பார் என்றார். மணிமேகலை அவர் காட்டிய திசையில் பார்த்தாள். அந்த கணத்தில் அசூயை என்னும் விஷம் அவளுடைய பால் போன்ற நெஞ்சில் ஏறிவிட்டது. அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். நந்தினியின் தோள் ஒன்றில் புலிநகம் பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. மணிமேகலையைப் போல் நந்தினி கண்ணை மூடிக்கொள்ளவும் இல்லை, வந்தியத்தேவன் கைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவசரப்படவும் இல்லை. வந்தியத்தேவனோ தன் கையை சுட்டு கொண்டிருந்த நெருப்புத் தணலை கீழே போடுவது போல அவசரமாக இளையராணியை கரையில் இறக்கிவிட்டான். தண்ணீரில் மூழ்கியிருந்த போதிலும் நந்தினியின் உடம்பு உண்மையிலேயே சுட்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் உள்ளத்தில் இனம் தெரியாத பீதி குடிகொண்டது. அவன் உடம்பு பதறியது. நந்தினி புன்னகையுடன், ஐயா, ஏன் இவ்வளவு பதட்டம்? என்னை புலி என்று நினைத்து கொண்டீரா? அல்லது புலியை காக்க நினைத்து தவறாக என்னை கரை சேர்த்து விட்டதாக வருத்தப்படுகிறீரா என்றாள். அம்மணி, இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். தங்களை தொட்டு எடுத்து வரும்படி நேர்ந்து விட்டதை நினைத்து நெஞ்சு சிறிது கலக்கம் அடைந்தது. குற்றமுள்ள நெஞ்சு அல்லவா, அதனால் கலங்குகிறது. தேவி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. குற்றம் செய்யவில்லை? தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு என் உதவி நாடினீர். முத்திரை மோதிரத்தை கொடுத்து உதவினேன். பிறகு என் அந்தப்புறத்தில் திருட்டுத்தனமாக பிரவேசித்தீர். அப்போதும் உமக்கு தீங்கு நேராமல் காப்பாற்றினேன். அதற்கு கைமாறு என்ன செய்தீர்? எனக்கு தெரியாமல் என்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் திருடனை போல் தப்பி ஓடிப்போனீர். பழையாறை இளைய பிராட்டியை சந்தித்த பிறகு என்னிடம் திரும்பி வருவதாக சொன்னீர்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இவையெல்லாம் குற்றமல்லவா? அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. நான் பிறரிடம் சேவகம் செய்பவன், ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். இதை தாங்கள் எண்ணி பார்த்தால் என் பேரில் குற்றம் சாட்ட மாட்டீர்கள். ஆமாம், புலியின் வாயிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென்றால் கூட கரிகாலன் கட்டளை உமக்கு இட வேண்டும். தண்ணீரில் மூழ்கும் பெண்ணை கரை சேர்ப்பதற்கும் அவருடைய அனுமதி வேண்டும். நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அடடா, மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எத்தனை பரபரப்பு காட்டினார்! நான் நீரில் மூழ்கி செத்துப் போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய மனதை அறியாமல் நீர் என்னை கரை சேர்த்து விட்டேன். அம்மணி, அவ்வாறு சொல்ல வேண்டாம். தாங்கள் ஓலை அனுப்பியபடியால் தான் கரிகாலர் காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்.
ஆனால் அவர் இங்கு வராமல் தடை செய்வதற்காக நீர் அவசர அவசரமாக ஓடி வந்தீர். இளைய பிராட்டின் செய்தியுடன் வந்தீர். ஆனால் உம்முடைய முயற்சி பலிக்கவில்லை. என்னுடைய காரியத்தில் நீர் தலையிடுவதற்கு செய்யும் முயற்சியெல்லாம் இவ்வாறு தான் தோற்றுப்போகும். நந்தினியின் இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. அந்த வார்த்தைகளின் உட்கருத்தை நந்தினியின் முகபாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவளை உற்று பார்த்தான். ஆனால் நந்தினியின் முகம் எவ்வித மாறுதலுமின்றி வழக்கம் போல புன்னகை பூத்து விளங்கியது. நந்தினி தொடர்ந்து, உம்முடைய குற்றத்தை உம்முடைய முகத்தோற்றமே ஒப்புக்கொள்கிறது. அமாவாசை ராத்திரி பள்ளிப்படைக்கு அருகில் நீர் என் வசமாகப்பட்டீர். என் ஆட்களிடம் ஒரு சமிஞ்ஞை செய்திருந்தால் போதும், உம்மை கொன்றிருப்பார்கள். அப்போதும் உம் உயிரை காப்பாற்றி அனுப்பினேன். அதற்கு கூட உமக்கு நன்றி இல்லை. உம்மை போல் நன்றி கெட்ட மனிதரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை. தேவி, என் மனதில் தங்களிடம் பரிபூர்ண நன்றி குடிகொண்டிருக்கிறது, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இந்த ஊருக்கு நாம் வந்து இறங்கி இத்தனை நாளாகியும் உமது நன்றியை தெரிவிப்பதற்கு நீர் ஒரு முயற்சியும் செய்யவில்லையே. உமது வார்த்தையை நான் எப்படி நம்புவது? தங்களை தனியாக சந்திக்கும் போது தெரிவித்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன். அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்ள நீர் ஒருவித முயற்சியும் செய்யவில்லை. முகத்தோற்றத்தினால், என் கண் பார்வையினால் ஒரு குறிப்பு வெளியிடக்கூட இல்லை. ஏன் இத்தனை நாளாக என் பக்கம் நீர் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்கக்கூட இல்லை. தேவி, தாங்கள் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் தர்மபத்தினி, அதாவது கிழவனை கல்யாணம் செய்து கொண்டவள் என்று என்னை பரிகசிக்கிறீர்கள் இல்லையா? ஐயோ, தங்களை நான் பரிகசித்தால் கூடிய நரகத்துக்கு போவேன். வேண்டாம் வேண்டாம், எது எப்படி இருந்தாலும் சரி, பழுவேட்டரையரின் தர்மபத்தினி என்று என்னை குறிப்பிட வேண்டாம். நான் அவருடைய மனைவியே அல்ல. ஐயோ, இது என்ன சொல்கிறீர்கள்? உண்மையைத்தான் சொல்கிறேன். பலவந்தமாக ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து வைத்திருந்தால் அவள் மனைவி ஆகி விடுவாளா? தேவி, தாங்கள் தமிழ்நாட்டு பெண் குலத்தில் வந்தவர். பெண் குலத்தின் தர்மத்துக்கு மாறாக தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள். பெண் குலத்தில் தர்மத்தை நான் அறிந்துதான் இருக்கிறேன். பழந்தமிழ் நாட்டு பெண்கள் மனத்தினால் யாரை காதலித்தார்களோ அவரையே கணவனாக கொண்டார்கள். பலவந்த மனத்துக்கு அவர்கள் உடன்படுவதில்லை. ஆனால் நீர் சொல்லப்போவது எனக்கு தெரியும். பழுவேட்டரையருடைய பலவந்த மனத்துக்கு நான் எப்படி உடன்பட்டேன் என்று கேட்கிறீர். ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே உடன்பட்டேன். பழந்தமிழ் நாட்டு பெண்களுக்கு மற்றொரு சிறப்பியல்பும் உண்டு. அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழி வாங்கியே தீர்வார்கள். ஐயா, நீர் எனது காதல் நிறைவேறுவதற்காகத்தான் உதவி செய்யவில்லை. என் விரோதிகள் மீது பழி வாங்குவதற்காகவாவது உதவி செய்வீரா? கடைசியாக நந்தினி கூறிய மொழிகள் ஏக காலத்தில் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை வஜ்ராயுதத்தினால் பிளப்பது போலவும் அவன் தலையில் திடீரென்று பேரிடி விழுவது போலவும் அவனை திண்டாடச் செய்தன. தேவி, தேவி, இது என்ன? காதலாவது பழியாவது? எனக்கும் தங்கள் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? காதலுக்கும் பழி வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டு. ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு இப்போது நேரமில்லை. அதோ இளவரசரும் மணிமேகலையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நள்ளிரவு நேரத்தில் நான் இருக்கும் அறைக்கு தனியாக வந்தால் சொல்கிறேன். அது எப்படி சாத்தியம் தேவி? தாங்கள் அந்தப்புறத்தில் இருக்கிறீர்கள். நான் எப்படி அங்கே நள்ளிரவில் தனியாக வர முடியும்? அதே அந்தப்புற அறையிலிருந்து ஒரு நாள் நீர் யாரும் அறியாமல் தப்பித்து கொண்டு செல்லவில்லையா? போன வழியாகவே அங்கே திரும்பி வரலாம் அல்லவா? உமக்கு மனம் மட்டும் இருந்தால். வந்தியத்தேவனுடைய திகைப்பு இப்போது பரிபூர்ணமாகிவிட்டது. ஆனால் நந்தினியின் முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லை. எப்போதும் போல் புன்னகை தவழ்ந்தது.